시작해볼까? ஹாய் ஹலோ கேண்டீஸ், வெல்கம் டு அமி எஃப்எஃப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கான டார்க் லவ் மை செகண்ட் ஒய்ஃபோட பார்ட் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம தான் நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட எபிசோட்ஸ் உங்களுக்கு புரியும். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் ஐ டு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரி போகிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே சின்னது, அதாவது சைல்டிஷ்லேருந்து அப்படியே அந்த மனுஷன் வந்து லைக் ரூடாக அந்த மனுஷன் மாறி இருந்திருப்பார். டோட்டலாக அவரோட கேரக்டரே சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களை ரொம்ப எப்படி சொல்கிறதுனா லைக் பனிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி அவர் கொடுக்கலனாலும் த வே ஆஃப் பிஹேவிங்கில் உங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுது. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அந்த மனுஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. லைக் ஒரு மாதிரி என்னென்னமோ பண்ணுறாரு அவர். ஸோ கடைசியாக நீங்கள் எதோட விட்டுருப்பீங்கன்னா லைட்டாக அழுகிற சத்தம் வந்து கேட்டிருக்கும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே நீங்கள் அவரோட ரூமுக்கு போயிருந்துருப்பீங்க. அந்த மனுஷன் பார்த்தா ஆளை காணும். பார்த்தா அவரோட பாத்ரூமில் தலையில் ரத்தத்தோடு அவர் வந்து அந்த இடத்துல படுத்து கிடந்துருப்பார். அதோடு விட்டுருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குடுகுடுன்னு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அந்த மனுஷனுக்கு தலையிலலாம் ரத்தம் வருது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் உங்கள் அத்தையை போய் கூப்பிட்டுட்டு வந்து என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ராத்திரியில் போய் டாக்டரை போய் பார்த்து அவருக்கு என்ன ஏதுன்னு பார்த்ததுல ஏதோ அடிபட்டு அவருக்கு வந்து லைக் தலையிலேருந்து அந்த மாதிரி ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ ஒரு 2 hours கழித்து அந்த மனுஷன் எழுந்திரிச்சிருப்பார். ஸோ எழுந்திரிச்சு பார்த்தா அந்த மனுஷன் அப்படியே உருன்னு தான் இருக்கார். அவ்வளோ யார்கிட்டையும் பேசலை. என்னை எதுக்கு காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவங்க அம்மா அழுகுறாங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுகிற, நீ தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. டக்குன்னு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டீங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாரு. அது எப்படி மாமா, எங்கள் அக்காவை தான் இழந்துட்டேன், உங்களையும் அழுக்க சொல்கிறீங்களா? என்னால் எங்கள் அக்காவை தான் காப்பாற்ற முடியல. அட்லீஸ்ட் உங்களை காப்பாற்றினேன்னு நினச்சி எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவது இல்லாமல் இருக்கும். தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அத்தான். ப்ளீஸ், உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எனக்கு யாரும் வேணாம். இந்த ரூமை விட்டு எல்லோரும் கிளம்புறீங்களா? அம்மா, நான் தெளிவாக கொஞ்சம் அமைதியாக சொல்லும் போதே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுமா? சரி தம்பி, பையன் உனக்கு தான் சேர்த்து சொல்கிறேன், கிளம்பு. முடியாது மாமா, நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா வாய்ப்பில்லை. எனக்கு ஏதோ தப்பாக படுது. உங்களை விட்டு போகிறதா நான் இல்லை. முதல்ல போ. எனக்கு ஒரு டவுட்டு. அந்த ஆக்சிடெண்ட்டில் எப்படி என் அக்கா மட்டும் இறந்து போகணும், உங்கள் உயிர் மட்டும் எப்படி காப்பாற்றணும்? எனக்கு என்னமோ எங்கள் அக்கா உங்களுக்காகவே உயிரை விட்ட மாதிரி இருக்குது. அதனால் நீங்களே நினச்சாலும் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. பையன் அதில் ரொம்ப ஓவராக பண்ணுறத நம்மளாம் நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் கோ. ஐ நோ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்கள் முதல்ல என்கிட்ட எதுக்கு இவ்வளோ ஹார்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? எனக்கு தெரியல, நிஜமாக எனக்கு தெரியல. நான் இதில் என்ன தப்பு பண்ணேன்? வண்டி ஓட்டினது நீங்கள், ஆக்சிடெண்ட் பண்ணது நீங்கள், இழந்தது அக்காவை நாங்கள் இழந்திருக்கோம். பேசிக்காக பார்க்கணுன்னா நாங்கள் தான் உங்கள் மேலே கோவப்படணும். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் என்ன ஹர்ட் பண்ணுறீங்க, என்ன அடிக்கிறீங்க, என்ன துன்புறுத்துறீங்க, பேச்சால் ஹர்ட் பண்ணுறீங்க, எக்ஸட்ரா. ஏன்? பிகாஸ் ஐ ஹேட் மை செல்ஃப். எனக்கு என்னையே பார்க்க பிடிக்கல. எனக்கு யாரும் அன்பு செலுத்தவோ இல்லை யாருமே எனக்கு பாவம் பார்க்கவோ எனக்கு வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கிளம்பு. சாரி தான், ஐ கான்ட் டூ தட். நான் அமைதியாக வேணா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த சேரில் அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. மனுஷன் கடுப்பாகிட்டார், அமைதியாக இருக்கார், எதுவும் பேசலை. ஸோ ஆஃப்டர் தட்
இப்போ வந்து இன்றைக்கி வந்து அப்படியே நீங்கள் அவர்கிட்டயே அந்த இதிலே தூங்கிட்டீங்க நீங்கள். ஸோ அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அம்மா அப்பா தான் என்னை பார்த்து மிரள்றாங்க, இவளுக்கு மட்டும் எவ்வளோ கொழுப்பு பார்த்தியா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கா இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படியே அவருமே தூங்கி இருந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, உங்களுக்கு இன்றைக்கி ஃபைனல் இது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குளிச்சு கிளம்பிட்டு இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது ஜேகேவோட அம்மாக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சொல்லியிருந்திருப்பீங்க, இதுமாரி நான் இன்டர்வியூ இருக்குது, நான் ஃபைனல் இது இருக்குது, நான் போய் அட்டன் பண்ணணும், நீங்கள் அது வரைக்கும் அவரை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் குடுன்னு போயிருந்திருப்பீங்க. இப்போதைக்கு உங்களால் உங்கள் வீட்டுக்கு போக முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா லைக் மொபைல்லே நீங்கள் வந்து கூகுள் மீட்டில் வந்து மீட் பண்ணுறீங்க. ஸோ அவங்க வந்து உங்களோடத எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு சரி நாங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம், இப்போ நாங்கள் டைரெக்டாக சொல்ல முடியாது, ஈவினிங் போல் உங்களுக்கு மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா அந்த இது எல்லாத்தையுமே ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இது கூகுள் மீட்டு பண்ணுறது. இங்கே நீங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க, ஜங்குக்காவை போய் பார்க்கல, அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கால் பண்ணிட்டு அடியே என்ன தாண்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வந்துடுறேம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆயிருந்திருக்கும். மதியானம் போல் நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பலான் இருப்பீங்க. நீங்கள் ஃபைனலாக பாய் மாமா நான் கிளம்புறேன். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஊரை விட்டே போயிடுவேன் மாமா, எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆக போகுது, இங்கே இருக்க மாட்டேன். தெரில ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னால் இதை டாலரேட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் வேறு இடத்துல இருந்தால் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவானுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால்தான் உடம்ப பார்த்துக்கோங்க மாமா ப்ளீஸ். இதுக்கு மேலே எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க, ஐ பெக் யூ. அவ்வளோதான். பொறுமையாக அவரோட கையை வந்து லைட்டாக டச் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்திருப்பீங்க. ஒயன்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. என்ன மாமா? சாரி ஃபார் தட். எதுக்கு? நேற்று கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு. தெரியல, யாருக்கிட்டையுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே இல்லை. ஏன் உங்ககிட்ட நான் அந்த மாதிரி கோவம் காட்டினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஸ்டில் சாரி. இருக்கட்டும் மாமா, பரவாயில்ல, உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. நீங்கள் அவ்வளோதான் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அம்மா அதுக்கப்புறம் சொல்லியிருந்திருப்பீங்க இதுமாரி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. பார்த்தா உங்களுக்கு இதுமாரி வந்திருக்கும், அதாவது மெயில் வந்திருக்கும், இதுமாரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் பஸ்ஸிலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே குதிச்சுருப்பீங்க, ஏ அப்படி சொல்லிட்டு குதிச்சுருந்துருப்பீங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போ ஃபஸ்ட் டே கால் பண்ணுறது அவங்ககிட்ட தான், டேய் நான் செலக்ட் ஆகிட்டேன்டா. செலக்ட் ஆகிட்டியா? ஆகிட்டேன். ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? அதில் பார்த்தியே என்ன சொன்னாங்க? ஏய் அவர் என் மாமாடா, மரியாதை கொடு. நான் திட்டலாம், நீலாம் திட்டக்கூடாது. சரி என்ன சொன்னார் அவர்? இப்போ நல்லா இருக்காரு, உடம்பு பரவாயில்ல, பார்த்து பாருன்னு நினைக்கிறேன். சாரி வாயன் ஏச்சி கருமோ, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சொல்லு, ஒர்க் என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. செலக்ட் ஆகிட்டேங்கிறேன்னா கலிசடை. அப்படியா? எங்கே? நானா கோயம்புத்தூர் சைட் போகிறேன்டா. ஷோ நானும் நீ ரொம்ப தள்ளி இருக்கோமேடி அப்படிங்கிறாரு அவர். ஆனால் எனக்கு பிரான்ச்சு சென்னையிலையும் இருக்குடா, நான் வேணால் கேட்டு பார்க்குறேன். ஓகே கேட்டுப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி உன் ஆள் எப்படி இருக்குது, உன் ஆள்கிட்ட சொல்லிட்டா அதை உட்காந்து அழுதுட்டு நிற்கிது, போய் கன்சோல் பண்ணுறாவால அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு சரி நான் அங்கே தான் வரேன், நான் அப்புறம் பேசுகிறேன்ட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு வேலைக்கு கழிச்சிருக்கும். இப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, அதாவது கோயம்புத்தூரில் தான் வேலை பார்க்குறீங்க. இங்கே கொஞ்சம் நாட்கள் அதே மாதிரியே கொஞ்சம் மைல்டாக அமைதியாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே ஜங்குக் டோட்டலாக எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி ரூடாக தான் பிஹேவ் பண்ணுறது. அவங்க அம்மா கிட்ட கூட என்னன்னா என்ன அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் போனாலுமே எல்லாருக்கிட்டையுமே சுட்டு தான் பேசுவாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ ஜங்குக்காவை பார்த்தாலே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. லைக் அவ்வளோவா யாருக்கிட்டையுமே ஃபோன் பண்ணுறதில்ல, காண்டாக்ட்ஸ் இல்லை,
எதுவுமே நத்திங். அப்படியே இருந்துகிட்ருக்கார். லைக் ரோபோ மாதிரி இருக்கார் அவர். எங்கே நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ எப்போயாவது அந்த நாளுங்கிழமை அப்படி இல்லைன்னா ஏதாவது 3 months ஒன்ஸுக்கு வந்து நீங்கள் அப்படியே ஊருக்கு வருவீங்க. உங்கள் அம்மா பொண்ணு தான் இறந்து போயிட்டா, ஆனால் அதே உறவு அப்படியே விட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் எப்போயாவது உங்கள் அம்மா ஜேகே அம்மாவுக்கு கால் பண்ணி ஏதாவது பேசிகிட்ருப்பாங்க, கேட்பாங்க எப்படி இருக்காங்கன்னு. அவன் முன்ன மாதிரி இல்லை, என்னமோ வித்தியாசமாக இருக்குது, என் பிள்ளை உடம்புல ஏதோ வேறு ஒன்று பூந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, ஒழுங்காக பேச மாட்றான், சாப்பிட மாட்றான், அப்படியே எப்போ பார்த்தாலும் சிடு சிடுங்கிறான், என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புலம்பாத நாட்கள் கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் சரி ஒரு விசிட் போடுவோம், ரொம்ப நாள் ஆகிடுச்சே மாமாவை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, உங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு தென் வந்து ஜங்குக்கா வீட்டுக்கு போயிருந்திருப்பீங்க. இங்கே ஜங்குக்கு அப்போ தான் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே டப்புன்னு அந்த சோஃபாவில் வந்து உட்கார்றாரு. ஒரு 5 minutes கழிச்சு நீங்கள் வந்திருப்பீங்க. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்போ தான் தலையில் கை வச்சுருப்பார். அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களை பார்த்ததும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கு. என்னடா அது சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. வா உட்கார் அப்படிங்கிறாரு. உட்காந்துட்டீங்க. அப்புறம் ஒர்க்கில் அப்படியே போயிட்டுருக்கு, சூப்பராக போகுது போல், தலையில் கையெல்லாம் வச்சிட்ருக்கீங்க, தலை வலிக்குதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. லைட்டா அப்படிங்கிறாரு. நான் வேணா பிடிச்சி விட்டா? இல்லை இட்ஸ் ஓகே அப்படிங்கிறாரு. ஓவராக பண்ணாதீங்க மாமா இருங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, தைலத்தை எடுத்து அப்படியே தலையில் தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. அவங்க அம்மா ஏம்மா வந்ததும் வராதம்மா அவனுக்கு உட்காந்து பணிவிட பண்ணிகிட்ருக்கேன், சும்மா இருங்க நீங்கள் வேறு மாமா தானே, நாம் பண்ணாமல் என்ன யார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவங்க அம்மா அவர் லைட்டாக இப்படி சொன்னால் பல்லு கூட தெரியாது, இப்படி லிப்ஸு மட்டும் இப்படி விரியும்ல அந்த மாதிரி. ஸோ அவங்க அம்மா அதை பார்த்துட்டு இந்தாங்க 2 பேரும் காஃபி எடுத்துக்கோங்க. டக்குன்னு அவர் இவ வருவான்னு எனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவங்க அம்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, நான் சொல்லிட்டு தானே வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தெரியாத ஆள் நான் தானா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைக்கெல்லாம் நிற்கிற மாதிரி அவருக்கு தெரியுது, கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச. உட்கார் பரவாயில்ல இருக்கட்டும், உட்கார் பரவாயில்ல. இப்போ நீங்கள் உட்காந்துட்டீங்க, ஒர்க்லாம் எப்படி போதுவா? போதும். உங்களுக்கு போதும். லைஃப் எப்படி மாமா போகுது? போதும். அதை சொல்லும் போது ஒரு சேட்னஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எழுங்க மாமா, வெளில எங்கே போகலாமா? இல்லை வயன், நான் வெளிலலாம் போய் ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு இப்போ வெளில போகிறதுலாம் பிடிக்கவே இல்லை, ஜஸ்ட் வீட்டில் இருக்கணும் அவ்வளோதான். வெளில சும்மா போகலாமாம்மா, சும்மா பண்ணாதீங்க அத்தை, நீங்களே கிளம்புங்க. நீங்கள் கிளம்புங்க, ஈவினிங் போல் வெளில போகலாம். அவர் வருவார். சரிம்மா. இல்லை நான் வரல, நீங்கள் 2 பேரும் ஆனால் போயிட்டு வாங்க. சரி நாங்கள் 2 பேரும் மட்டுமே போயிட்டு வரோம். அத்தை கிளம்புங்க அத்தை. சரிம்மா. இப்போ நீங்கள் கிளம்பிட்டீங்க, அதான் கிளம்பலையா? எங்கே நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே. ஐயோ ரொம்ப சீன் போடாதீங்க, முதல்ல கிளம்புங்க. கிளம்ப போகிறீங்களா இல்லையா? நான் வரல வையன், தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாது இந்த விஷயத்தில். ஃபோர்ஸ் நான் கிளம்புங்க சொல்லிட்டேன். இப்போ கிளம்பல, நான் 10 தான் எண்ணுவேன், அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிடணும். 10 9 8. என்னை பார்த்தா எனக்கு குழந்த மாதிரி உனக்கு தெரியுதா? இந்த கவுண்ட் டவுன்ஸ் நீ வச்சுட்டேன்னா டக்குன்னு நான் கிளம்பி போகிறதுக்கு. நீங்கள் கிளம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அத்தைகிட்ட போய் சொல்லிவிடுவேன் நீங்கள் நான் அடிக்க வரீங்கன்னு. அவர் அப்படியே உங்களை பார்த்து முழிக்கிறாரு. 6 5 அப்படின்னு நின்றுட்டுருக்குங்க. வெயிட் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பல்ல கடிச்சாலும் பரவாயில்ல கிளம்புங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மனுஷனும் கிளம்பி இருந்திருப்பார். அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, என்னது இவனா வெளியில் போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவுக்கு லைக் ஆனந்த கண்ணீரே வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு லைக் லிட்ரலி அந்த 4 பேருமே வெளியில் போகிறீங்க. வெளியில் போயிட்டு ஜஸ்ட் பீச்சுக்கு தான் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ சாப்பிட்றீங்க, இந்த 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 ரோட் சைட் ஃபுட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க நீங்கள். எங்கள் ஜங்குக்கு எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் கேட்குறதே இல்லை, படக்குன்னு எடுத்து வாயில் போட்டு விட்டுறது. அவர் அப்படியே உங்களை பார்த்து ஒரு மரம் தான் அப்படியே எங்கேயோ நீங்கள் பார்க்க வேண்டியது. அவங்க அம்மா அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே இருந்திருக்கும்.
ஒரு வழியாக நீங்கள் வீட்டுக்குமே வந்திருப்பீங்க. அதான் இப்படி வெளில எங்கேயாவது போங்க தான். பாவம் அத்தை மாமாலாம் நீங்கள் அழைச்சிட்டு போனால் தான் உண்டு. அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்களேன். ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் அந்த இடத்த விட்டு நான் இருந்துட்டு அந்த அந்த கெஸ்ட் ரூம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய் படுக்க போகிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் பேசுனதையுமே அவங்க அம்மா அப்பா கேட்டிருப்பாங்க. என்னங்க எனக்கு ஒன்று தோணுதுங்க. என்னது? பையனுக்கு பேசாமல் ஜங்குக்காவை கல்யாணம். நீ என்ன லூஸா நீ? மொதல் பொண்ணையும் கொடுத்துட்டு 2வது பொண்ணையும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்களா? அதுவும் 2வது அக்கா இடத்த எந்த தங்கச்சி மேலே எடுத்துப்பா. ஏங்க அவன் மாறுறாங்க அவளால். உங்களுக்கு அது தெரியுதா இல்லையா? தெரியுதுடி. அதுக்குன்னு அவங்க அம்மா அப்பா அக்செப்ட் பண்ணுவாங்களா? சும்மா நடக்கிற வரையத்தை பேசு. நீ எதுவும் வாயை விட்டு நின்றுட்டுருக்காது. ஒழுங்கா போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்வார். இங்கே அவங்க அம்மாவுக்கு, அதாவது ஜங்குக்கோட அம்மாவுக்கு அப்படியே ஈர்ப்பே கொள்ளாதுல, நேரம் அரிக்கும்ல. டக்குன்னு ஃபோன் பண்ணி இருந்திருப்பாங்க. மணி ஒரு 9 அந்த மாதிரி இருந்திருக்கும். அவங்க பயந்துட்டாங்க. என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா உங்ககிட்ட பேசலான்னு தான் ஃபோன் அடித்தேன். அப்படியா? நான் கூட பயந்துட்டு என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்களோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உங்ககிட்ட நேரில் கேட்க ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி எடுத்துப்பீங்களோ, நாளை பின்ன உங்கள் மூஞ்சை பார்க்க முடியுமோ என்னன்னு எனக்கு தெரியலை. அதான் சரி இதிலே கேட்டுடலான்னு. என்ன சம்மந்தி சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க. புள்ள ஜங்குக்கு அவருக்கு என்ன? இல்லை அவன் நல்லா தான் இருக்கான். அது ஜங்குக்கு வையன்னு பொருத்தமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவன் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறான். அந்த புள்ள தான் அவனுக்கு கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கு மனசில் அப்போலேருந்து பட்டுகிட்டே இருக்குது. அவனுக்கு உடம்பு சரியில்லாத போது ஹாஸ்பிட்டலில் படுக்க போது கூட வையனால் தான் அவருக்கு ஃபுல்லாக ரெக்கவரியாக ஆகும், இவங்க இருந்தாலே போதும், இவரை தேத்திடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லும் போது எனக்கு அப்போலேருந்து ஒரு மாதிரி உறுத்துனுச்சு தான். ஆனால் அந்த நேரம் நான் கேட்க முடியாது. அதான் இப்போ கொஞ்சம் நாளாயிடுச்சேன்னு கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சம்மந்தி. முடியலன்னா சொல்லுங்கள், நம்ம அதெல்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணிக்க வேணாம். என்ன பையன் ஒரு 10 நாள் தான் வாழ்ந்திருப்பான். அதான் இவன் இப்படியே இருந்துருவானோன்னு வேற பயமாக இருக்குது. பையனாக இருக்கிறதால ஏதேதோ சொல்லி அவனை சமாளிச்சிடா. மற்ற பொண்ணாக இருந்தால் வாழவே யோசிக்குவா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சம்மந்தி. நீங்கள் கலந்துட்டு முடிவை சொல்லுங்கள். எந்த அவசரமும் கிடையாது. நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஒய்யன்ட்ட 1க்கு 4 தடவை ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சம்மந்தி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நான் கேட்டுட்டு சொல்கிறேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையனோட அம்மா செம்ம ஷாக்கு. அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே பையனோட அம்மா அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. லைக் அவங்க அக்காவோட ஜங்குகா இருக்கும் போது எந்த அளவு இருந்தார் அதெல்லாம் திங்க் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட குறைன்னு ஒன்றுமே நம்ம சொல்லவே முடியாது. ஜங்குகா பார்த்துக்கிட்ட வரைக்கும், ப்ரொடெக்டிவாக இருந்த வரைக்கும், லைக் எல்லாத்துலேயுமே டிக் 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 தான் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி ஜங்குக்கும் ஒய்யனோட பாண்டிங்குமே அவங்க அம்மா பார்த்துருந்துருப்பாங்க. லைக் என் ஒய்ஃபு அதேமாரிலாம் சொல்லும் போது ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க அம்மாலாம் நினச்சி ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இதில் ஒரு பெருசாக லைக் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல தோணலை. அக்கா தானே இருக்கட்டும் பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, ஒய்யனுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்வர்டாக எதாக இருந்தாலும் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் ஒய்யனுக்கு விருப்பம் இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்துகிட்ருக்காங்க. நம்ம பொறுமையாக நம்ம புருஷன்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து அப்படியே நைட்டு காதில் அப்படியே போடுறாங்க. உங்கள் அப்பா வேணான்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் அம்மா என்னென்னமோ பேசி
பையன் சரின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்கள் அப்பா டிசிஷன் வந்துட்டார். இது எல்லாமே உங்களை சுற்றி தான் நடக்குது, ஆனால் உங்களுக்கு நடக்கலை. ஸோ உங்களுக்கும் ஜங்குகாவுக்கும் ஆப்வியஸ்லி தெரியவே இல்லை. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, வயன் உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், உனக்கும் வயசாகுதுல்ல, ஸோ வேறு யாரும் இல்லை, உனக்கு தெரிஞ்சு பார்த்து பழகுன ஜங்குக் தான். உங்கள் அம்மா என்ன சொன்ன? உன் மாமா தாண்டி ஜங்குக்கு. அம்மா லூஸு தனமாக தான் பேச, நான் ஏதாவது பேசுகிறப்ப அம்மாவாயிட்டேன்னு பார்க்குறேன். என்னம்மா நினச்சிட்ருக்க? ஏதாவது நைட்டு ஏதாவது சரக்கு போட்டியா என்ன? தலை சுற்று தான் என்ன? போதையில் ஏதாவது பேசுகிறியா என்ன? மயிறு உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் அவருக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். அப்படி என்னத்தை கண்டுட்ட? ஏன் திடுதிப்புன்னு ஏன்? யார் என்ன சொன்னா? யாராவது கொளுத்தி போட்டிருப்பாங்களே, தானாலாம் உனக்கும் இந்தமாரிலாம் யோசனை வராதே. ஜங்குக்கோட அம்மா தான் கேட்டாங்க நேற்று. உங்களுக்கு கண் அப்படியே ஒய்டாக ஓப்பன் ஆகுது. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல் நீ அவர்கிட்ட நல்லா மிங்கிள் ஆகுறேன்னு. என்கிட்ட சும்மா ஒரு நார்மலாக கேட்டாங்க. எனக்குமே இதில் தப்பாக தெரியல. ஏன் அக்காவோட ஹஸ்பண்டை இது வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் பண்ணலையா என்ன? எங்கள் காலத்துலேருந்து அதெல்லாம் உண்டு தான். எங்கள் காலத்தில் என்ன, அக்காவுக்கு புள்ள வைக்கிற பாக்கியம் இல்லைன்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த மனுஷன் யாரையுமே ஒட்ட விட மாட்டுறாரு. ஏதோ நீ இருக்கும் போது லைட்டாக சிரிக்கிறாருங்கும் போது நீ ஏன் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது? அவரே பாவம் குற்ற உணர்ச்சியில் செத்துட்ருக்காரு. கொஞ்சம் நீ அதுக்கு தான் இராண்டி. அம்மா என்னம்மா? ஐயோ கடவுளே, நான் ஒருத்தவங்களுக்கு நல்லது நினச்சா எனக்கு மட்டும் எது எப்படி ரிவீட் ஆகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. மனுஷன் கஷ்டப்படுறாரேன்னு நினச்சி நான் ஒன்று நினச்சா பெரியவங்களாம் நீங்களாம் என்ன முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு அவர் அந்த மாதிரி நான் கண்ணோட்டத்தில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த மனுஷன் உங்களுக்கு அந்த செயினில் இருக்கும் போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துருந்துருப்பார்ல, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகியிருந்திருக்கும். ஹலோ கேட்குதா? கேட்குது, சொல்லு. அம்மா நான் அந்த மாதிரி நினச்சது இல்லைம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் நினப்படி. அம்மா இந்த புடலங்க அதெல்லாம் பேசி நீங்கள் அதை தயவு செஞ்சு அதுக்கு ஆள் நான் கிடையாது. வேறு ஏதாவது பார். இல்லை பார்க்க தோணலையா? எனக்கு இந்த லவ் அழவும் வந்து ஒழியல, என்ன பண்ணி தொலைகிறது? வந்ததும் ஒன்று பாதியிலே புட்டுக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண சொல்கிற? அதான் நான் பார்த்து வைக்கிறேன். நீ பார்த்து வைக்கிறது தானே மண்ணாங்கட்டி மாதிரி இருக்குது. இப்போ டக்குன்னு கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவரோட டோர் ஆக்சுவலாக ஓப்பனில் தான் இருக்கும். உங்களோடது அப்படியே ஆப்போசிட் தானே. ஸோ ஜங்குகா உங்களுக்கு நல்லா விசிபிளாகவே தெரிகிறாரு. ஏதோ ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு போல். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இவரெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது, இவர் என் அக்கா ஹஸ்பண்ட், அவ்வளோதான். தயவு செஞ்சு சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு ஜங்குகா தான் பார்க்குறீங்க. ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது? எங்கள் அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க. என்னது? கிளம்புறியா? அது இல்லை, ஆக்சுவலாக நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க அம்மா. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. வாட்? இது நம்ம பேரண்ட்ஸ் எடுத்த முடிவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் வயன் அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. எனக்குமே அதான் தோணுது. ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்துக்காக வாழணும். ஒன்று, நம்மளுக்கு பிடிச்சதுக்கு ஒன்றுத்துக்காக எந்த எல்லைக்கும் வேணால் போராடி வாழணும். அப்படி இல்லையா, 2வது ஒரு விஷயம், அம்மா அப்பாவுக்காக வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் எப்பயோ போயிடுச்சு. இப்போது நான் செகண்ட் ஒன்றுக்கு சூஸ் பண்ணலான் இருக்கேன். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. யூ மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காட்டுறாரு. உங்கள் டிசிஷன் என்ன?
அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறாரு. லைக் அவர் வந்து இந்த இந்த மெமரிலாம் கெயின் பண்ணுறதுக்காக இருக்கும்போதெல்லாம் லைக் உங்களை ஒய்ஃபின்னு சொல்லிட்டு இருந்தது, அது எல்லாமே அவருக்கு ஆக்சுவலாக ஞாபகம்லாம் இருக்குல்ல. எல்லாத்தையுமே அப்படியே நினச்சி பார்க்குறாரு. ஐ நீட் டைம். ஓகே, பாய் தான், பாய். போகிறவங்களே பார்க்குறாரு. என்ன நடிச்சிட்ருக்கா? அவரால் எதுவுமே திங்க் பண்ணவே முடியல. நீங்கள் இப்போ என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் என்னென்னமோ பேசிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் அவருக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது. அம்மா கிட்ட இப்படி வாய்க்கிலேயே பேசிட்டு நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஆமாம், நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்று, நம்ம ஆசைப்பட்டது நடக்கணும். அப்படி இல்லையா, நம்ம பெற்றவங்க ஆசைப்பட்டது தான் நடக்கணும். நான் ஆசைப்பட்டது தேவங்க தான், அதுதான் இல்லைன்னு போயிடுச்சு. அட்லீஸ்ட் எங்கள் அம்மா ஆசைப்படுறதாவது நான் நடத்திக்கிறேன். அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மதியானம் ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் அத்தைக்கு உட்காந்துட்டு காய்கறிலாம் அரிஞ்சிட்டு இந்த அந்த நார்மலாக நீங்கள் ஹெல்ப்பிங் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, அது நார்மல் உங்களுக்கு. ஸோ காய்கறி அரியுறீங்க, அவங்க வந்து பேசிகிட்டே அப்படியே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே கேஷுவலாக நார்மலாக அப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜங்குகா வந்திருக்காரு, அவர் மட்டும் ஹாலில் உட்காந்துருக்காரு. நீங்களும் அவங்க அம்மாவும் பேசுகிறது எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவர் டக்குன்னு கிச்சனுக்குள்ளே வந்துட்டு, அம்மா நீ ஒயனோட அம்மாட்ட பேசினே அம்மா? நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க, என்னடா கோத்துட்டு வேடிக்கை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி. அவங்க அம்மா அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. டக்குன்னு விசில் வேறு வருது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு நீங்கள் அப்போ காய்கறி அரிஞ்சிட்ருப்பீங்க பாருங்கள். இவர் கேட்டது அந்த இது வேறு, ப்ளஸ் வந்து அந்த விசில் வேறு வரும், இந்த குக்கர் விசில் இருக்கும்ல, ஸோ அந்த விசில் வருமா. அப்படியே டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நீங்கள் பயந்துருப்பீங்க. அப்போது அந்த கத்தி வந்து டக்குன்னு உங்கள் கையை வந்து அறுத்துருக்கும். அப்படி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கையை பார்க்குறீங்க, பார்த்தா அப்படியே நல்லா தம்பிங்களை அறுத்துருக்கும். ஜங்குக் டக்குன்னு அப்படியே கையை நல்லா அப்படியே அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, கவனமாக பண்ணுறது இல்லையா அப்படின்னு உங்களை பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறாரு. வலிக்குது ரொம்ப அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசுகிறீங்க. ஏந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரன்னிங் வாட்டரில் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே மஞ்சத்தூள் இருக்கும்ல, அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே பிடிச்சிட்டு, சொல்லுமா கேட்டியா இல்லையா அவங்க அம்மா கிட்ட? நீங்கள் அப்படியே ஜங்குகாவை பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா அப்படியே ஜங்குகாவை பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் கேட்டேன், இதில் என்ன தப்பு? ஏன் அவங்க அம்மாவுக்கு ஓகே இல்லையா? என்ன சொன்னாங்க ஓயன் உங்கள் அம்மா? அம்மா ஓகே சொன்னாங்க. உனக்கு நானுமே ஓகே சொல்லிட்டேன். அவங்க அம்மா ஆனால் அரண்டு பார்க்குறாங்க. இப்போ 2வது விசில் வந்துருக்கு பாருங்க, அவங்க அம்மாவே பயந்துட்டாங்க. இப்படி பயந்துட்டு கண்ணை மூடிட்டு இப்படி எழுந்திருக்கிறாங்க. எல்லாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இன்னமும் உங்கள் தம் ஃபிங்கர் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டுருக்காரு. அந்த பிள்ளை உனக்கு நிஜமா ஓகேவாம்மா? அப்படியே நீங்கள் மண்டையாட்டுறீங்க. ஜங்குகா அப்படியே அந்த மஞ்சளை கையில் வச்சுட்டே அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. நானும் 2வது டெசிஷன் எடுக்கலான் இருக்கேன். நான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க, பையன் அப்படியே அவரும் அப்படியே பார்க்குறாரு. லைக் 3 பேருமே ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. மேலே வா, பேண்டேட் போட்டு வரேன். அப்படியே கையை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பேண்டேட் போடுறதுக்காக அழைச்சிட்டு போகிறாரு. அவங்க அம்மா என்ன சொன்னா இவன், எனக்கு ஒன்றுமே புரியல, நிஜம் தானா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜங்குகாவோட ரூமில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷன் ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து அப்படியே பொறுமையாக போட்டுட்ருக்காரு. போட்டாச்சு. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நான் கொடுத்த செயின் எங்கே மாமா? அது செல்ஃபில் இருக்கு. ஏன்? ஒன்றும் இல்லை, கேட்டேன். ஓகே சரி, நான் கிளம்புறேன். பையன் தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ. இட்ஸ் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு
அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறீங்க. இங்கே வா. அப்படியே பொறுமையாக கிட்டக்க போகிறீங்க. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கேட்குறாரு. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த பேண்டேட் போட்டுட்ருக்கும் போது லைட்டாக நோட் பண்ணியிருந்திருப்பார் போல். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. அது ஒன்றும் இல்லை, அது சும்மா தழும்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கையை நவுத்துறீங்க. எப்படி இதாச்சு? என்னாலையா என்ன? இல்லை. அப்போ எப்படி ஆச்சுன்னு சொல்லு. அது அன்னைக்கு உன் வளையல் உடஞ்சி குத்துனுச்சு கிளாஸ் அதா. அவருக்கு ஒரு மாதிரியாகுது. சாரி. இட்ஸ் ஓகே. அது மறைஞ்சு போயிடுச்சு. எதுக்கு இப்போ பழசெல்லாம் கிளறீங்க? நான் 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 ரூம் போகிறேன். மாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு போயிட்டு அந்த மனுஷனுக்கு ஓகே சொல்லிட்டாரா? நான் அவருக்கு ஓகே சொல்லியிருக்கேனா? என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போது ஈவினிங் போல் ஆயிருந்திருக்கும். நீங்கள் அப்படியே உங்களால் ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. எப்படா இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே உங்களுக்கு தெரியும் ஈவினிங் ஆனாலே உங்கள் அத்தா வந்து ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ நாளைக்கு தான் நீங்கள் போயாகணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, லைக் அவர்கிட்ட நீங்கள் ஐ கான்டாக்ட் பண்ணதே இல்லை. அத்தை நம்ம புதுசாக மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பார்க்கலாமா? அந்த மூவி ஓடிட்டுருக்கும். ஸோ அந்த மூவியை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களே அறியாமல் பொறுமையாக நீங்கள் ஜங்குகாவை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் பாப்பா வெடுக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சிருப்பீங்க. அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி அந்த படத்தை பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போது ஒரு வழியாக படம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு தூக்கமே வரல. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. அதனால தேவங்க கால் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி நடந்ததெல்லாம் அதையுமே சொல்லிகிட்ருக்கீங்க. புட்டு 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 புட்டு. அந்த மனுஷன் எப்படி ஓகே சொன்னேன்? பைத்தியம் என்ன பண்ணியிருக்க தெரியுமா? தெரியல எனக்கு. போ, நான் ஆசைப்பட்டது தான் கிடைக்கல. அட்லீஸ்ட் எங்கள் அம்மா அப்பா ஆசைப்படுறாவது கிடைக்கலுமே, நானும் விட்டுட்டேன்டா. நடக்கிறது நடக்கட்டு போ. அந்த மனுஷன் எனக்கு தெரிஞ்சு தப்பாலாம் தெரியல. அந்த மனுஷன் உன்னை சாக மட்டும் தான் அடிக்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டான் உன்னை. பரவாயில்ல போ, எதாக இருந்தாலும் ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. சரி நான் வரேன், வந்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. நீ எது வேணால் சொல்லு, ஆனால் நான் என் முடிவு அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஓகே. எங்கள் அம்மா என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கலாம் தெரியாது எனக்கு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கடி அவசரமாக எல்லாம் முடிவு எடுத்துகிட்ருக்கீங்க? யோசிக்க வேணாமா? நீ யோசி, அங்கேயே உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு பொறுமையாக வந்தால் போதும். மாடு வைஃப் ஃபோனை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஃபோனை கட் பண்ணியிருந்திருப்பார். இங்கே காலையில் ஒரு 10 மணி இருந்திருக்கும். கடைன்னு கிளம்பிட்டு சூட்கேஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனா போதும்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுந்திரிச்சிட்டு அப்படியே பேக் பண்ணியே நீங்கள் இறங்கலான்னு போவீங்க. அந்த மனுஷனும் கரெக்டாக கதவை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக நின்றுட்டு இருப்பார். ஊருக்கு போறியா? ஆமாம். ஓகே. சரி அப்படிங்கிறாரு. இப்போ 2 பேருமே சாப்பிட்றீங்க. ஒயன் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை மாமா பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன். நான் ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. ஆமாம்மா நீ போய் ட்ராப் பண்ணிட்டு வாடா பத்திரமா. சரிம்மா. சரி மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ சூட்கேஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்து வைக்கிறாரு சைடில். உட்கார். பாய் தா. பாய். இப்போ பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிறீங்க. அவர் அழகாக ஒரு ஹேண்டிலே அப்படியே இந்த ஸ்டீரிங்கெல்லாம் திருப்புவாங்களே, ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டைலிஷாக அந்த மனுஷன் வந்து கார் ஓட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஒரு நிமிஷம் த வே ஆஃப் திங்கிங்கே கொஞ்சம் மாறுது. ஆனால் டக்குன்னு அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி, கார் ஆக்சிடெண்ட்டில் தானே அக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் ரன்னப் ஆகுது. டக்குன்னு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ஜன்னல் சைட் பார்த்துட்ருக்கீங்க. அவர் எதை நீங்கள் யோசிச்சிங்கன்னு தெரியல. டக்குன்னு சாங் போடுறாரு. அந்த சாங் வசீகரா சாங் ஓடுது. அப்படியே நீங்கள் மாமா வேறு பாட்டு ஓகே மாற்றிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிறை தேடும் இரவிலே அந்த பாட்டு.
அப்படின்னு நீங்கள் டக்குன்னு நீங்களே மாற்றுறீங்க. குறுக்கு சிரித்தவளே அந்த பாட்டு ஓடுது. அதான் ரொமான்டிக் சாங் மட்டும்தான் இருக்குமா தான் அதில் அப்படின்னு நீங்கள் பார்த்து கேட்குறீங்க. இல்லை ரேண்டமாக ஓடுது. இல்லை ரேண்டமாலாம் இல்லை, வெறும் ஜல்சா பாட்டாக தான் ஓடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சிரிச்சுக்கிறாரு. ஸோ ஃபைனலாக வேறு ஒரு பாட்டு வைக்கிறீங்க. இந்த பாட்டு என்னென்னா நீ பார்த்த விழிகள் பாடுது. ஸோ 3 படம் மூவிலேருந்து வரும்ல, நீங்கள் அடுத்த பாட்டு மாற்ற போகிறீங்க. டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிட்டாரு, நல்ல பாட்டு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டக்குன்னு அவரை பார்த்துட்டு அவரோட ஷர்ட்டில் லைட்டாக இதாகிற மாதிரி இருக்குது. மாமா நீங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் டக்குன்னு அப்படியே காலரில் இருக்கிறத அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் என் செயினை போட்டு இல்லைன்னு தானே சொன்னீங்க. நீ சொன்னதுக்கப்புறம் போட்டேன். ஓகே. இப்போ அப்படியே பொறுமையாக 2 பேரோட கையும் அப்படியே செப்ரேட் ஆகுது. அந்த மனுஷன் அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஏன் இப்போ க்ளோ ஆகுது தெரில. நீ வாங்கி கொடுத்ததில் ஏதாவது ஃபால்ட்டாக என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபால்ட்டெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும். ரியலி அப்படிங்கிறாரு. நிஜமாக தான். அப்படியே காரை அப்படியே ஓரம் கட்டுறாரு. எதுக்கு இப்போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கழுத்தில் இருக்கிற அந்த செயினை கழுவிட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் போட்டு விட்றாரு. நீங்கள் அப்படியே அவரே எதாவது பார்த்துட்ருக்கீங்க. இரு, இப்போ நான் உன்னை தொடுறேன், ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் தொடுறாரு. லைக் அது க்ளோ ஆகவே இல்லை, அமைதியாக தான் வந்துட்டுருக்கு. இப்போ நம்புறீங்களா? அப்படி சொல்லிங்க. ஒரு புருவத்தை தூக்கிட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி எனக்கு மட்டும் ஒரு வேளை மென்னனாலே அதேமாரி ஆகுமா என்ன? வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யாருக்கு? ரோட்டில் போகிறவங்களுக்கு நான் வேணா அவங்களுக்கு தொடுறேன். புரியல, நீ இப்போ என்ன சொன்ன? அவர் அப்படியே கூப்பிடுறாரு. அதான் டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்கள கூப்பிடுங்க, அவங்க வந்து செயின் போட்டோம், அவங்க பையனாக தானே இருப்பாங்க. நான் அவங்கள தொடுறேன், பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு திருப்பி அந்த வார்த்தையை சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வருது. அடுத்தவங்களை தொடுறதெல்லாம் இனிமேல் உன் வாயிலேருந்து வரவே கூடாது, அந்த மாதிரி வார்த்தைலாம். புரிஞ்சதில்ல? புரிஞ்சது. அப்படிங்கிறாரு. சரி கோவப்படாதீங்க, இந்தாங்க வச்சு போட்டுவிடு. நீங்கள் அப்படியே பொறுமையாக போட்டுட்ருக்கீங்க. அது போடும் போதே லைக் அவரோட ஷர்ட்டுக்கிட்ட பட்டதுக்கப்புறமேலேருந்து அது க்ளோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். உங்களுக்கு அப்படியே சிரிப்பு வருது. போட்டு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க ஜங்குகாவை. அவர் டக்குனு உள்ளே போட்டுட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். நியூ பாய் சரங்க எமோசோ லைக் நிக்கோ நிக்கோ நீ